நல்லா இருக்கியா? என்னதான்ப்பா கவனிக்காமல் போகாத, இங்கே கவனி. நல்லா இருக்கியா? சூப்பர். நீ என்னத்தை பற்றி பேச போகிறோம்? முன்னாடி ஏதோ ஒன்று வச்சுக்கிறோம்ல, அதை பற்றி தான். முன்னாடி என்னத்தை வச்சுக்கிறோம்? அசைவுகளும் அலைகளும். அசைவுகளும் அலைகளும்னா அது ஒரு வார்த்தை, சென்டென்ஸு. அதில் ஏதாவது இருக்கா? அதை நம்பி போட்டு வச்சுக்குவேன். என்னென்ன? பார்த்தல், கடந்து போதல், கவனித்தல், பயன்படுத்துதல் அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இதனை கேட்கணுமா? கேளாங்க. பிடிச்சா எடுத்துக்க, பிடிக்கலன்னா விட்டுடா. சரி சொல்லு. அசைவுகளும் அலைகளும் அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒன்றும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அது இப்படி தான் தோணும். எந்த ஒன்றுன்னா, பூமியில் இன்றைக்கி வாங்குகிற ஒவ்வொன்றும், நம்மளுக்கான ஒவ்வொன்றும் முதல்ல அசைவுகளாக தான் துவங்கியிருக்கும். அப்புறம் அலைகளாக மாறி இருக்கும். அப்புறம் பயணங்கள் முடிந்திருக்கும். இப்படி தான் போயிட்டுருக்கு. எப்படி பார்க்குறது? ஸோ ஏதோ ஒன்றுத்துக்காக போகும்போது வேறு ஏதோ ஒன்றத்தை பார்க்குறது. ஸோ பார்த்தல், ஓ இப்படியும் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு போயிட்டே இருக்கும்போது அடுத்து என்ன ஆகும்? பலமுறை பார்க்கும்போது ஓ கடந்து போகும், இது இப்படி தான் அப்படின்னு கடந்து போகும். ஸோ கடந்து போக என்ன ஆகும்? அதுக்கடுத்து அதை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரும். கவனிக்கின்ற ஒரு ஆர்வம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பயன்படுத்துதல்ன்றது தன்னால் எம்டி ஆகிடும். கரெக்டா? ஓகே. ஆனால் இதுக்குன்ட்டு சில பேசிக்கான ஃபாலோமெண்ட்ஸுக்கு, ஓகேவா? எதுக்குன்னு அசைவுகளுக்கும் அலைகளுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தல் அப்படின்றது நம்மகிட்ட 5 புலன்கள் இருக்குது, ஓகேவா? அதில் காது பார்க்குறது கேட்டல் வழியாக, கண் பார்க்குறது பார்வை வழியாக, அதே மாதிரி மற்ற புலன் உறுப்புகளும் அதுக்குரிய பார்த்தல் முறையில் பார்க்கும், ஓகேவா? ஸோ எது பார்த்தாலும் எப்படி பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒன்று சொற்களாக பார்க்கும், இல்லை விவரங்களாக பார்க்கும், இல்லை அறிவாக பார்க்கும், ஓகேவா? இது 3 தவிர வேறு எப்படியும் பார்க்க முடியாது. சொற்கள் அப்படின்றது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு கருவி. ஸோ நம்ம இருக்கிற இடத்துல நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான ஒரு கருவி சொற்களோட தொடர்ச்சி நிறைய இருக்கும். அதெல்லாம் இலக்கணத்தில் சொல்லுவோம். நம்மளுக்கு இதுக்கு நம்ம விஷயத்துக்குருவோம். விவரங்கள் அப்படின்றது பார்த்தா அப்படின்னாக்கா என்ன அப்படின்னா, ஸோ நீ ஏதோ ஒன்றத்தை பார்க்குறல்ல, அதை பற்றின விவரங்கள் ஒன்று நீ பார்த்ததால் தெரிஞ்சிருப்ப, இல்லை 4 பேர் அது சொன்னதால் தெரிஞ்சிருப்ப. ஸோ இந்த மாதிரி விவரங்களை வாங்கி உங்கள்கிட்ட அது என்னவாகிட்டுருக்கோம்? அறிவாகிட்டுருக்கோம். உங்கள்கிட்ட அறிவானும் போதெல்லாம், அதை பார்க்கும்போதெல்லாம் அதை பற்றின அறிவு உனக்கு ஈர்க்கும். ஓ இது இப்படி தான் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு வரும். ஸோ இந்த செயல் நடந்துச்சுன்னா தன்னால் நீ அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவ. கடந்து போதல் அப்படின்னும்போது எப்போ அறிவு வந்துடுச்சோ அறிவோட அடுத்த இது வகைப்பாடு. ஓ இதில் இத்தனை பிரிவு இருக்குது, இதில் இத்தனை டிசைன் இருக்குது, இதில் இத்தனை ஆப்ஷன் இருக்குது, இதில் இத்தனை டெக்னிக் இருக்குது அப்படின்ற அந்த வகைப்பாடு உனக்குள்ளே கண்டுபிடிக்கிற எண்ணம் வந்துடும். எப்போது எந்த வகைப்பாட்டை நீ கண்டுபிடிச்சிட்டியோ அதை அப்ரோச் பண்ணணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அதை நீ அப்ரோச் பண்ணும்போது கொள்கைகள் அப்படின்றது காலத்துக்கு காலம் மாறும், சிச்சுவேஷன் மாறும். ஸோ அது என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, முதல்ல அது உனக்கு தேவைன்னும் போது அந்த கொள்கைகள் நீ ஒபே பண்ண ஆரம்பிப்ப, அடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்ப, அடுத்து அடாப்ட் பண்ண ஆரம்பிப்ப. இப்போது இந்த கொள்கைகள் நாளடைவில் என்ன ஆகிடும்? கோட்பாடுகள் ஆகிடும். கோட்பாடுகள் அப்படின்றது கொள்கைகள் சேஞ்ச் ஆகும். கோட்பாடுகள்ன்றது ட்ரெண்டு.
ட்ரெண்டு வந்து மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரமாக சேஞ்ச் ஆகுது. ஆனால் கொள்கைகள் சேஞ்ச் ஆகும். ட்ரெண்டு வந்துடுச்சுன்னா அதை வந்து மாற்றணும்னா லாங் ஸ்பேஸ் தேவைப்படும். அப்போ தான் வந்து அதை வந்து மாற்ற முடியும். ஸோ எப்போ வந்து ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிடுச்சோ அடுத்த ஸ்டேஜி நீ போயிடுவேன். என்ன போவ அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பாடம் சார்ந்த திறன்கள், இதை வந்து உனக்கு அந்த அறிவு வந்துடும். ஸோ நீ என்ன பாடம் படிச்சியோ அந்த பாடம் சார்ந்த அறிவு வந்து உனக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாடங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற நுட்பம் உங்ககிட்ட அடுத்த நாள் வரும். இந்த நுட்பங்கள் வரும்போது தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மெரிட்ஸு, டிமெரிட்ஸு இதெல்லாம் நிறைய கற்றுப்பேன். என்ன அப்படின்னா இப்படி போனால் ஜாக்பாட், இப்படி போனால் பல்ப் வாங்குவேன். இதெல்லாம் வந்து அந்த நுட்பங்கள் உனக்கு கற்றுத்தர ஒரு பாடம். அடுத்து பொருத்தமான நடைமுறைகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதில் நீ வந்து எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். இதை இப்படி இவரால் பயன்படுத்தினா இது ஓகே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருவேன். அது வந்து பொருத்தமான நடைமுறைகளை எப்போது பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதெல்லாம் உனக்குள்ளே வர ஒரு ஸ்கில்லு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா 4வது ஸ்டேஜ் பயன்படுத்தல் அப்படின்றது வந்து வாழ்வதற்கான அறிவு, வியூக அறிவு. வாழ்வதற்கான வியூக அறிவு அப்படின்றது வந்து அர்ஜுனை அம்பு விடுவான் பார்த்தியா, அந்த டெக்னிக் வியூக அறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் அப்படின்றது வந்து அந்த சூழ்நிலையில் அந்த வியூகத்தை பயன்படுத்தக்கூடிய செயல் வந்து அறிவாற்றல். கடைசியாக சுய அறிவு. ஸோ வியூகத்தில் பயன்படுத்துகிற அறிவாற்றலுக்கும் சுய அறிவு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. வியூகம் அப்படின்றது அறிவாற்றல் அப்படின்றது உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்காக நீ கொடுக்குற ஒரு கிஃப்ட்டு. ஆனால் சுய அறிவு அப்படின்றது உனக்கான ஒரு ட்ரெண்டு. கிஃப்ட்டு, ட்ரெண்டு வித்தியாசம் நல்லா கவனிச்சுப்பார். ஸோ நம்ம வாழ்க்கையில் எல்லா பலன்களும் இப்படி தான் வந்து நம்மளை சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம நிறைய கவனிக்காததுனால ஏதோ ஒன்று, எப்படியோ ஒன்று, எதுக்கோ ஒன்றுன்ட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே பின்னாடி சோர்ஸ் இருக்குது. அந்த சோர்ஸை நம்ம கரெக்டாக கவனித்தோம்னா எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். கவனித்து பாருங்கள், பலனடையுங்கள். நன்றி.